வெல்கம் டு ஆல். சம்குள்ள போகலாம். எக்ஸாம்பிள் 3.15 மல்டிப்ளை. ஓகே, இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இது ரெண்டையும் x³ by 9y² into 27y by x power 5 என்ன பண்ணிக்கலாம்? x power 3 x power 5 கேன்சல் பண்ணலாங்களா? டிவைட் பண்ணும்போது பவர் என்ன பண்ணிக்கணும்? சப்ராக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக என்ன எப்படி அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னா, எங்கே ஹையஸ்ட் பவர் இருக்கோ அங்கே கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மேலே கொண்டு போய் தான் சப்ராக்ட் பண்ணுவோன்னா x power 3 - 5 x power -2 போடணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த -2 இருக்கிறனால கீழே கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல புரிஞ்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு டிவைட்லேருந்து மேலேயோ மேலேருந்து கீழே கொண்டு போனால் பவர் சைன் மாறும். அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இப்போ x power 1 by x power 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்? x power -2 போடலாம். அதே மாதிரி x power -3 இருக்குன்னா 1 by x power 3 போடலாம். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிவைட் பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பவர் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ணும்போது பவர் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிளா x² into x³ என்ன பண்ணுவோம்? x power 5ன்னு போடுவோம். இதையே இப்போ x³ by x²ன்னு வச்சுக்கோங்களேன். டிவைட் பண்ணும்போது பவரை சப்ராக்ட் பண்ணிக்கணும். x power 3 - 2 அப்போ x power 1ன்னு கிடைக்கும். இதே இங்கே எனக்கு x² by x³ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேலே போய் சப்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே போய் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பவர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே எடுத்து போய் சப்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ 1 by x power 3 - 2 1 by xன்னு சிம்பிளாக போட்டுடலாம். இல்லை நீங்கள் மேலேருந்து எடுத்து மைனஸ் பண்ணுவீங்கன்னா x power 2 - 3 x power -1 கிடைக்கும். இதை கீழே கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம்? பவர் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டெப் அவாய்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு பவர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணும்போது. கிளியருங்களா? ஓகே, என்ன பண்ணலாம்? இந்த 9ஐயும் 25 கேன்சல் பண்ணிடலாமா? இது 1 டைம், இது 3 டைம். இங்கே y², இங்கே y இருக்குது. இதை கேன்சல் பண்ணிட்டா கீழே y இருக்கும். இங்கே x³ x² x power 5 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா கீழே ஒன்று நமக்கு 2 வந்துருமா? இங்கே கியூபு, இங்கே 5 5 - 3 இங்கே 2 ஆகி போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. கீழே இங்கே ஒரு y இருக்குது இன்ட்டு x power 2. கிளியருங்களா? இது இப்படியே முடித்தாலும் சரி, இல்லை ஆர்டராக எழுதுறவங்களுக்காக x²y இப்படி முடித்தாலும் சரி. கிளியருங்களா? செகண்ட் கொஷின், x power 4 b power 2 by x - 1 into x² - 1 by a power 4 b power 3. இந்த x² -1 என்ன எழுதலாம்? 1 1² வச்சுக்கிட்டு a² - b² x + 1 into x - 1 வச்சுக்கலாம். அப்போ x - 1 கேன்சலாக போயிடும். சரிங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்? நமக்கு இந்த b²ஐயும் b³ அடிச்சிடலாமா? இங்கே b இருக்கும். 3ல் 2 போனால் ஒரு b மட்டும் கீழே இருக்கும். மேலே a இல்லை, இந்த a power 4 அப்படியே தான் இருக்கும். சரி, மேலே என்ன இருக்குது? x power 4 இருக்குது இன்ட்டு மேலே என்ன இருக்குது? x² -1 அது எப்படி எழுதலாம்? நமக்கு x + 1 into x - 1 x² - 1² a² - b². சரிங்களா? பை கீழே என்ன இருக்குது? x - 1 இங்கே என்ன இருக்குது? a power 4 into b இருக்குது. b²ல b³ 2 b தான், ஒரு b இருக்கும். இப்போ என்ன ஆகும்? x - 1 x - 1 கேன்சல். இப்போ ஃபைனலாக we get x power 4 into x + 1 divided by a power 4 into b. இப்படியே முடிச்சாலும் சரி, இல்லை x power உள்ள மல்டிப்ளை பண்ணி x power 5 plus x power 4 முடிச்சாலும் சரி. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.16 ஃபைண்ட் டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக புக்கில் என்னென்னா இந்த இடத்துல டிவைட் சிம்பிள் இப்படி போட்டிருக்கிறாங்க. இதை தான் அவங்க வந்து ரூட் மாதிரி போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம டிவிஷன் நார்மலாக பயன்படுத்தும் இல்லைங்க, அந்த சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 14x power 4 by y divided by 7x by 3y power 4. சரி, இங்கே டிவைட் தான் நம்ம பைன்னு போடுவோமா? நல்லா கவனிங்க. இப்போ a by b divided by c by dன்னு வச்சுக்கல. இது என்ன பண்ணுவோம்? நம்ம a by b இன்ட்டு கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை என்ன பண்ணாம ரெசிபர்க்கலாக மாற்றி இன்ட்டு பண்ணிக்குவோம். d by cன்னு போடணும். டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ண நமக்கு இன்ட்டு போட்டு தலைகளை மாற்றிக்கணும். சரிங்களா? இங்கே அதான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டிவைட் இப்படி மாதிரி எளிதாக போடணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே டிவைடில் இருக்கா, இன்ட்டு போட்டு தலைகளாக மாற்றிக்குங்க. 14x power 4 by y இன்ட்டு 3y power 4 by 7x. சரிங்களா? எப்படி கேன்சல் பண்ணலாம்?
7 1 டைம், 14 2 டைம்ஸு. இங்கே ஒய் 1 டைம், இங்கே என்ன ஆயிரும் 3 டைம் ஆகி போயிடும். கீழே ஒரு எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணி இங்கே நமக்கு 3 டைம் ஆகி போயிடும். அப்போ என்ன இருக்குது, நம்பர் 2 இருக்குது, 2 3s are 6, எக்ஸ் பவர் 3 இருக்குது, கீழே எதுவுமே இல்லை, மேலே என்ன இருக்குது ஒய் பவர் 3. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், x square minus 16 by x plus 4 divided by x minus 4 by x plus 4. என்ன பண்ணுவோம், இந்த x square minus 16ங்கிறத x square minus 4 square போட்டுக்கலாமா? அப்போ x plus 4 into x minus 4 divided by x plus 4. இங்கே டிவைட் இருக்குது, அப்போ நான் இன்ட்டு போட்டு ரெசிபிக்கலாக மாற்றிக்கலாமா? x plus 4 by x minus 4. x minus 4 cancel, x plus 4 cancel. We get x plus 4 alone. சரிங்களா? அடுத்தது third question. 16x square minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 divided by 8x square plus 11x plus 3 divided by 3x square minus 11x minus 4. நாலுமே என்னது குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸ்பிளிட் மிடில் டேர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 16x square minus 2x minus 3 மல்டிப்ளை பண்ண வரும் நமக்கு -48. இங்கே போடலாங்களா? மல்டிப்ளை பண்ணால் -48, ஆட் பண்ணால் -2 என்ன வரும் 6 8. கரெக்டுங்களா? 6 8s are 48, ஆட் பண்ணால் -2. அப்போ எங்கே மைனஸ் போட்டுக்கலாம், பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஆட் பண்ணால் -2, மல்டிப்ளை பண்ணால் -48. முன்னாடி என்ன இருக்குது 16 இருக்குது, அப்போ என்ன பண்ணணும் by 16 by 16 கேன்சல் பண்ணால் இது என்ன நமக்கு 2ஆல் கேன்சல் பண்ணால் 3/8 இருக்கும். இங்கே என்ன இருக்கும் 8ஆல் கேன்சல் பண்ணால் -1/2. அப்போ என்ன எழுதுவோம் எக்ஸுங்களா, 8x plus 3 2x minus 1. இது என்ன கிடைக்கும் 8x plus 3 into 2x minus 1. இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சுங்களா, டிவைடட் பை. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் -3, இதில் போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. என்ன பண்ணால் 1 3, 3க்கு மைனஸ், மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. முன்னாடி 3 இருக்குங்களா, பை 3 பை 3. அப்போ 1/3 எதுவும் பண்ண முடியாது, இதை -1 ஆகி போயிடும். எக்ஸுங்களா 3x plus 1, இங்கே x minus 1 டிவைடட் பை. சரி, முதல்ல டிவைடட்ல இருக்கட்டும், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இன்ட்டு போட்டு ரெசிபியூக்கில் மாற்றிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 24, மல்டிப்ளை பண்ணால் 24 ப்ளஸ் 24, ஆட் பண்ணால் 11. என்ன போடுவீங்க 6 4s are 24, பட் 11 வராது. வேற 12 2s are 24, ஆனால் 11 வராது. வேறு வாய்ப்பு இருக்குது. 8 3s are 24, ஆட் பண்ணால் ப்ளஸ் 11. முன்னாடி 8 இருக்குது, பை 8 பை 8. இது எதுவும் கேன்சல், இது என்ன 8 8 கேன்சல் ஆச்சுன்னா 1 வரும். இங்கே 3/8. அப்போ என்ன வரும் ப்ளஸ் 1ங்களா, எக்ஸ் ப்ளஸ் 1, அது 8x ப்ளஸ் 3 டிவைடட் பை. இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் -12, ஆட் பண்ணால் -11. 1 12s are 12, 1 12s are 12, ஆட் பண்ணால் மைனஸ், இங்கே மைனஸ் போட்டுலாம். மல்டிப்ளை பண்ணால் -12, ஆட் பண்ணால் -11. முன்னாடி என்ன இருக்குது 3 இருக்குது, பை 3 பை 3. அப்போ 1/3 அப்படியே இருக்கும். இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு -4. அப்போ 3x plus 1 x minus 4. இப்போ இந்த இன்ட்டு மற்ற தலையெல்லாம் மாற்றிக்கலாமா, 8x plus 3 into 2x minus 1 divided by 3x plus 1 into x minus 1 into 3x plus 1 into x minus 4 divided by
x plus 1 into 8x plus 3. இப்போ என்ன கிடைக்கும் 3x plus 1 3x plus 1 8x plus 3 8x plus 3 x minus 1 இல்லை x plus 1 இல்லை மேலே என்ன இருக்கப்ப 2x minus 1 into x minus 4 divided by x minus 1 into x plus 1 இப்படியே முடிச்சிடலாம். இதுவும் கரெக்டு தான், ஏன்னா ஃபேக்டரைஸ்டு ஃபார்மில் இருக்குது. இல்லை உள்ள இன்டூ பண்ணி என்ன பண்ண நம்ம ஃபைனல் ஆன்சர் அப்படி கூட முடிக்கலாம். என்ன வரும் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயரு 2x இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8x மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 4 பை கீழே என்ன வரும் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9x ஆயிருமா. அப்போ ஃபைனல் ஆன்சரு 2x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. கிளியருங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.